இப்போ அதிரசம் தான் செய்ய போகிறேன். அதிரசம் செய்கிறதுக்கு இப்போ ஒரு படி அரிசி எடுத்துருக்கேன், பச்சரிசி. அதை நல்லா ஊற வச்சுக்குவோம். இது வந்து ஒரு 3 மணி நேரம் போல் ஊறணும். ஊற விட்டு உணர்த்தி இடிக்கணும். நான் மற்ற செய்கிற போது உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். தண்ணியை ஊற்றி இப்போ ஊற வச்சுருவோம். இப்போ நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சு இப்போ நல்லா தட்டை போட்டு நான் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ சத்த நேரம் உணர வச்சுக்குவோம். ஃபேன் காற்றுல தான் உள்ளரெல்லாம் உணர வைக்கணும். உணர வச்சுட்டு நம்ம இடிச்சுக்குவோம். இடிச்சுக்கிட்டு நான் கிளறுற போது உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். அரிசி கழுவி உணர வச்சு எடுத்துக்கிட்டோம். அந்த பாருங்க, இந்த அளவுக்கு ஈரப்பதத்தில் எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து இதை நல்லா இடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இடிச்சுட்டு வந்துட்டேன். இதை வந்து இப்போ நம்ம சலிச்சுக்குவோம். நைஸு சல்லடை, அதுவும் இல்லாமல் ரவா சல்லடை இல்லாமல் நடுவில் ஒன்று இருக்கும். அந்த சல்லடையை வச்சு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே இடிச்சு எடுத்துக்கிறேன். இடிச்சு எடுத்துக்கிட்டு பாவு வச்சு கிளறும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மாவு இடித்து சலிச்சுட்டேன். அதில் 2-3 ஏலக்காய் நுணுக்கி அதில் போட்டுக்குவோம். இப்போ வந்து அந்த ஒரு படி அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம், 1/2 கிலோ வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம பாவு காய்ச்சிக்கலாம். லேசாக உடச்சிட்டு வச்சுருக்கேன். அதை அப்படியே பாவு காய்ச்சிக்குவோம். தண்ணி கொஞ்சமாக வச்சுக்கிட்டா போதும், ரொம்பலாம் வைக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி வச்சுருந்தா போதும். இதுவே போதுமானது தான், போதும். இதை காய்ச்சி எடுத்துக்கணும். இருந்தாருங்க, பாவு போதும். இந்த தண்ணியை ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு இப்படி வந்துடும். இந்த பாருங்க, வந்துட்டு விட்டீங்களா உருண்டையா? இந்த மாரி வந்தோன்னா நம்ம ஊற்றி மாவில் ஊற்றி கிளறிக்க வேண்டியதான். இதுதான் கம்பி பதம். மாவில் ஊற்றி நம்ம கிளறி வச்சிடலாம். மாவுல ஊற்றி நம்ம கிண்டணும். மாவுல வந்து பாவுல கொண்டு போய் மாவை கொட்டி கிண்டி விடக்கூடாது. இதை ஊற்றிக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம நிப்பாட்டிக்கலாம். பாவுல கொண்டு கொட்டிட்டீங்க, அதிகமாக போயிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி பார்த்து செஞ்சீங்க. மாவுல தான் பாவை ஊற்றி கிண்டணும். இப்போ கிளறிட்டோன்னா இப்போ எந்த அளவுக்கு இலக்கமா இருக்குன்னு பாருங்க. இது வந்து ஊறி வந்துடும். ஊறி வந்து நம்ம தட்டுற போது தட்டுற பதத்துக்கு கரெக்டா இருக்கும். இந்த அளவுக்கு தான் நம்ம கிளறி வச்சுக்கணும். நான் இப்போ 1/2 கிலோ வெல்லம் போட்டு ஒரு படி அரிசி போட்டிருந்தா எல்லாம் கரெக்டா இருக்கு. இது 2-3 நாள் சென்று தட்டலாம். 2 நாள் சென்று தட்டினோமா தட்டிக்கலாம். இல்லை 3 நாள் இருந்தாலும் பரவாயில்ல. அப்போதான் நல்லா ஊறி கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்கும். 3 நாள் சென்றே தட்டலாம். நீங்க 2 நாள்ல தட்டுறதுனாலும் தட்டிக்கலாம். அதனால ஒண்ணும் இல்லை. உடனே எல்லாம் தட்ட முடியாது. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதிரசத்துக்கு நம்ம மாவு கிளறி வச்சோம் இல்லையா? இப்போ கிளறி வச்சு 3 நாளாயிட்டு இப்போ இன்னைக்கு அதிரசத்தை நம்ம தட்டிடுவோம். கொஞ்சோண்டு இந்த எண்ணெய் கவரில் எண்ணெயை தடவிக்கிட்டு நம்ம எண்ணெயை தொட்டுக்கிட்டே தட்டிடலாம். தண்ணியை தொட்டோம்னா இலகும். அதனால எண்ணெயை தொட்டுக்கிட்டு நம்ம தட்டி போட்டுருவோம். இந்த விருப்பம் போல பெருசாக சொன்னாலும் நம்ம விருப்பத்துக்கு நம்ம தட்டிக்கலாம். சும்மாவும் போட்டுக்கலாம், இது மாதிரி ஹோல் போட்டும் போட்டுக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். தட்டி நான் போட்டிருக்க பார்த்தீங்களா? அதை எண்ணெயிலேருந்து அப்படியே மேலே வந்துடும். மேலே புஷ்ஷுன்னு வந்த பிறகு நம்ம பரட்டி விட்டுக்கலாம். நான் வந்துச்சு பார்த்தீங்களா மேலே? இப்போ நம்ம பரட்டிடலாம். அதிரசம் 1-1 தான் போட்டு எடுக்கணும். 2-3 போட முடியாது. 1-1 போட்டு தான் எடுக்கணும்.
அதிரசம் நல்லா செவந்து வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே தட்டிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தட்டின பிறகு பார்ப்போம். இப்போ அதிரசம் எல்லாம் தட்டி நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அதிரசம் அவ்வளோ ஃபேமஸாக, அவ்வளோ அற்புதமாக, அவ்வளோ ருசியாக அப்படி இருக்குது அதிரசம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு வர்ற தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்களும் அதிரசம் செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.